அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்தியாவில் எத்தனை பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்கள் உள்ளன? இந்தியாவில் எத்தனை பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்கள் உள்ளன? சரியான விடை 75 குழுக்கள். அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஒரே மாதிரியான குடிமை சட்டத்தை UCC எந்த மாநிலம் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளது? இந்தியாவில் ஒரே மாதிரியான குடிமை சட்டத்தை UCC எந்த மாநிலம் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளது? சரியான விடை உத்தரகாண்ட். பிரதம மந்திரி கிசான்பாய் திட்டம் அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது? பிரதம மந்திரியின் கிசான்பாய் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது? சரியான விடை வேளாண் துறை அமைச்சகம். வேளாண் துறை அமைச்சகம். சில குறிப்புகளில் பார்த்தோம்னா, பயிர் விலையை நிர்ணயிப்பதில் வியாபாரிகளின் ஏகபோகத்தை உடைத்து விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட திட்டம்தான் பிரதம மந்திரி கிசான்பாய் திட்டமாகும். இந்த திட்டத்தை வேளாண் அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. அடுத்த குறிப்பு, 2022 இந்தியாவில் வசிப்பவர்களின் காப்புரிமை விண்ணப்பங்களின் வளர்ச்சி விகிதம் என்ன? 2022 இந்தியாவில் வசிப்பவர்களின் காப்புரிமை விண்ணப்பங்களின் வளர்ச்சி விகிதம் என்ன? சரியான விடை 31.6 விழுக்காடு. 31.6 விழுக்காடு. 6வது இந்தியா ஒபேக் எரிசக்தி பேச்சுவார்த்தை உயர்மட்ட கூட்டம் நடந்த இடம் எது? 6வது இந்தியா ஒபேக் எரிசக்தி பேச்சுவார்த்தை உயர்மட்ட கூட்டம் நடந்த இடம் எது? சரியான விடை வியன்னா. ஆஸ்திரிய நாட்டில் உள்ள வியன்னா நகரில் ஒபேக் தலைமைச் செயலகத்தில் இந்தியா மற்றும் ஒபேக் எரிசக்தி பேச்சுவார்த்தையின் 6வது உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எண்ணெய் மற்றும் எரிசக்தி சந்தைகள் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டன. 6வது கேள்வி, இந்தோ திபெத்திய எல்லை காவல்துறையின் ITBP 62வது நிறுவன தின அணிவகுப்பு விழா எங்கு நடைபெற்றது? அதாவது இந்தோ திபெத்திய எல்லை காவல்துறையின் 62வது நிறுவன தின விழா அணிவகுப்பு விழா எங்கு நடைபெற்றது? சரியான விடை டேராடூன், உத்தரகாண்ட். டேராடூன், உத்தரகாண்ட். அடுத்த குறிப்பு, மத்திய அரசின் மின்னணு ஆயுட்கால சான்றிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? மத்திய அரசின் மின்னணு ஆயுட்கால சான்றிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 2021. 2021. அடுத்த கேள்வி, ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பின் WOAH 33வது மாநாட்டை எந்த நாடு நடத்துகிறது?
ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பின் WOAH 33வது மாநாட்டை எந்த நாடு நடத்துகிறது? சரியான விடை இந்தியா. நவம்பர் 13 முதல் நவம்பர் 16 வரை புதுடில்லியில் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பு அதாவது WOAH பிராந்திய ஆணையத்தின் 33வது மாநாட்டை இந்தியா நடத்துகிறது. புதுடில்லியில் இந்த மாநாடானது நவம்பர் 13 முதல் 16 வரை நடைபெறுகிறது. 2023 உலக கருணை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 2023 உலக கருணை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை நவம்பர் 13. அடுத்த குறிப்பு, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 7. இஸ்லாமிய அரபு உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? இஸ்லாமிய அரபு உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? ரியாத். அடுத்த கேள்வி, பெரினாக் தேயிலை சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. இது எந்த மாநிலத்தை சார்ந்துள்ளது? சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பெரினாக் தேயிலையானது உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்தது. அடுத்த கேள்வி, 19வது கலகர் புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பத்தொன்பதாவது கலகர் புரஸ்கார் விருது வழங்கப்பட்ட நபர் அப்போலினாரிஸ் டிசோசா. அடுத்த கேள்வி, நம் குழந்தைகள் சிறந்த நாளை பெற நமது இன்றைய நாளை தியாகம் செய்வோம் என்ற கூற்றை கூறியவர் யார்? நம் குழந்தைகள் சிறந்த நாளை பெற நமது இன்றைய நாளை தியாகம் செய்வோம் என்ற கூற்றை கூறியவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். உலக நீரிழிவு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக நீரிழிவு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14. நவம்பர் 14ஆம் தேதி உலக நீரிழிவு தினம் கொண்டாடப்படுகிறது. முக்கிய குறிப்புகளில் பார்த்தோம்னா 13/11/1938 சென்னையில் தமிழ் பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. 13/11/1938 சென்னையில் தமிழ் பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்த குறிப்பு, 27/6/1970 யுனெஸ்கோ மன்றமானது தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தமிழக அரசானது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பீக் அவர் மின்கட்டணத்தை 25%
15% குறைத்துள்ளது. அடுத்த குறிப்பில் பார்த்தோம்னா, தொழில் நிறுவனங்களுக்கும் அளிக்கப்படும் சோலார் மின்சாரத்திற்கான நெட்வொர்க் கட்டணத்தையும் 50% குறைத்துள்ளது. ஒரு நாளில் 6000 கேள்விகளுக்கு 4 மொழியில் பதிலளிக்கும் வகையில் AI விர்ச்சுவல் ஏஜென்ட்டை ஏர் இந்தியா நிர்வாகம் பணியமர்த்தி உள்ளது. உலகின் முதல் AI விர்ச்சுவல் ஏஜென்ட்டான இதற்கு மகாராஜா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம் IPC 1860 மாற்றம் செய்யும் பாரதிய நியாய சிம்ஹிதா PNS மசோதா 2023 குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPE 1898 மாற்றம் செய்யும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சிம்ஹிதா PNSS மசோதா 2023 மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தன்கரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் முன்மொழிந்து ஒருங்கிணைந்த கூட்டமைப்பை வழங்கும் ஒலிபரப்பு சேவைகள் ஒழுங்குமுறை மசோதா 2023 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இம்மசோதாவானது ஒலிபரப்பு சேவைகளை ஒழுங்குபடுத்த உருவாக்கப்பட்டது. அதாவது மத்திய அரசானது ஒலிபரப்பு சேவைக்கான ஒழுங்குமுறை மசோதா 2023 அறிமுகம் செஞ்சிருக்கு. அதில் இந்த மசோதா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒலிபரப்பு சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த மசோதா உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த குறிப்பு, 2022 செப்டம்பரில் 10.3% இருந்த இந்தியாவின் தொழிலக உற்பத்தி வளர்ச்சியானது 2023 செப்டம்பர் மாதத்தில் 5.8 குறைந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக 22 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்காக 22 லட்சம் அகல் விளக்குகள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. அடுத்த குறிப்பு, துபாயில் நடைபெற்ற ஆசிய ஹாஃப் மராத்தான் பந்தயத்தில் சவான் பர்வால், கார்த்திக் குமார், அபிஷேக் பால் ஆகியோரை கொண்ட இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் பிரிவில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. தனிநபர் பிரிவில் பர்வால் அவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்றார். அடுத்த குறிப்பு, ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியானது ஒரு உலகக்கோப்பை தொடரில் சுழற்பந்து வீச்சாளர்களை கொண்டு 268.5 ஓவர்கள் பந்து வீசி சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன்னர் 2011ஆம் ஆண்டு இந்திய அணியானது 251 ஓவர்கள் வீசியதே சாதனையாக கருதப்பட்டது.